ஆரி ஒர்க்கோட இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் என்னன்னு தெரியுமாங்க? அது இந்த செயின் ஸ்டிச் தான். அந்த செயின் ஸ்டிச்சை எப்படி போடணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா? ஸோ வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லி கொடுக்குறேன். எப்படி போடணும், கையை எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு காலார் மெசேஜ் பண்ணுங்கள். 1000லேருந்து நமக்கு வந்து கிளாஸ் ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எனக்கு மெசேஜாக கால் பண்ணுங்கள். குயிக்காக ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிங்க. இந்த செயின் ஸ்டிச்சை எப்படி போடணும்னு உங்களுக்கு நான் இப்போ இந்த நெட் கிளாத்தை வச்சு நான் சொல்லித்தரேன். என் கையை பாருங்கள், நான் எந்த மாதிரி கீழே வச்சுருக்கேன், நீடில் எந்த மாதிரி மேலே பிடிச்சிருக்கேன், எப்படி கீழே குத்தி நூலை எடுக்கிறேன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு நூலை எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் விட்டுருங்க. ஒரே ஒரு நூலை தான் நம்ம கீழே பிடிக்கணும். என் கை எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். கீழே நூலை ஸ்டார்டிங் அந்த எடுத்த நூலுக்கு உள்ளேயே ஊசியை வச்சு கீழே குத்தி கீழே நூலை மாட்டி மேலே இழுக்கிறேன். ஒரு சுற்றி தான் நான் மேலே இழுத்து கொண்டு வரேன் பாருங்கள். மறுபடியும் அந்த நூலுக்கு உள்ளேயே நான் ஊசியை விட்டு கீழே நூலை மாட்டி மேலே ரொட்டேட் பண்ணி அப்புறம் திருப்புறேன். அதாவது கீழே குத்துறேன், நூலை மாட்டுறேன். ஸோ கையை பாருங்கள் எந்த மாதிரி மாட்டுறேன். அப்படியே நீடிலோட முகத்தில் மாட்டி மேலே இழுத்து லைட்டாக திருப்பி மறுபடியும் பழைய நிலைமைக்கு திருப்பி கொண்டு வரேன். அதாவது நீடில் வந்து கொஞ்சம் ரைட் சைடு மேலே திருப்பிக்கணும். மேலே இழுத்த உடனே திருப்பிட்டு தான் பாருங்கள், நான் கொஞ்சம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் நான் மேலே இழுத்து மறுபடியும் செயின் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு எப்படி மாட்டணும், மேலே இழுக்கும்போது எப்படி திருப்பணும், அடுத்து எப்படி கொண்டு வந்துட்டு கீழே கொண்டு போன ஊசியன்னு மெதுவாக பொறுமையாக பாருங்கள். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆரி ஒர்க்னாலே இந்த பேசிக் செயின் ஸ்டிச்சு தான் எல்லா ஸ்டிச்லேயுமே வரும். ஸோ பொறுமையாக பாருங்கள். கையை நான் கீழே எந்த மாதிரி பிடிச்சிருக்கேன், நீடில் எப்படி சுற்றி எடுக்கிறேன், நீடிலோட முகத்தை நான் எந்த மாதிரி வச்சுருக்கேன்ட்டு மேலேருந்து கீழே வரும்போது கீழேருந்து மேலே போகும்போது ஒவ்வொரு மாதிரி நீடிலோட ஃபேஸை நம்ம மாற்றி வைக்கணும். ஸோ கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ எண்டு நாட் பாருங்கள். ஒரு செயினை வந்து நல்லா நீளமாக இழுத்து விட்டாச்சு. கீழே மறுபடியும் ஒரு குட்டி செயினை அதுக்குள்ளே எடுக்கும்போது அதை மேலே இழுக்கும்போது ஃபஸ்ட்டு போட்ட செயின் கீழே போயிடும், குட்டியாக போயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டாவது நம்ம லாஸ்ட்டாக போட்ட செயினுக்குள்ளே அந்த குட்டியாக இருக்குல்ல, அந்த நீடில் வந்து நீடிலோட முகத்தில் பிடிச்சிக்கிறணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு பாருங்கள் நான் எப்படி பிடிக்கிறேன்னு. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அடியில் நீங்கள் நூலை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டாக போட்ட செயின் போய் கீழே லாக் ஆகிக்கிடும். ஸோ இந்த மாதிரி தான் எண்டு நாட் போடணும். மேலே எக்ஸ்ட்ரா இருக்க நூலை நம்ம வந்துட்டு கீழே இழுத்து விட்டுறலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் மேலே பார்த்து கொண்டு போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், நான் அப்படியே பக்கத்துலேயே போடுறதுனால நூலை கட் பண்ணாமல் அப்படியே எடுத்துட்டேன். பின்னாடி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நான் எப்பயும் போல் மேலே போகிறேன். ஸோ மேலே எப்படி கொண்டு போகிறேன், நீடிலோட முகத்தை பாருங்கள். கீழே கையை நான் எந்த மாதிரி டைரெக்ஷனில் வந்து நான் சுற்றுறேன்னு பாருங்கள். ஸோ நீடிலோட முகம் இப்படி இருக்குது மேலே பார்த்த மாதிரி. கீழே ரைட்லேருந்து லெஃப்ட் பக்கம் சுற்றுறேன் நான் பாருங்கள். ரைட்லேருந்து லெஃப்ட் பக்கம் ஒரு சுற்றி நீடிலோட முகத்தில் மாட்டி அப்படியே ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கிறேன். ஸோ பொறுமையாக நிதானமாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் கீழே நூலை வந்து 2 விரலில் தான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். மொத்தமாக ஹோல்ட் பண்ணக்கூடாது, 2 விரலில் தான் நீங்கள் பிடிக்கணும். ஸோ எப்படி எண்டு நாட் போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட நூலை வந்துட்டு வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே நான் இன்னொரு செயினுக்கு நூலை எடுத்து ஃபஸ்ட்டு போட்ட நூலை பிடிச்சிக்கிறேன். நீடலோட முகத்தை வச்சு லாஸ்ட்டு போட்டதை கீழே இழுத்துடுறேன். ஸோ பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பின்னாடி ஒரு குட்டி லாக் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி லாக் போட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நூல் நல்லா க்ரிப்பாக நின்றுக்கிறோம். ஸோ இப்போ இந்த டைரெக்ஷனில் போகும்போது நான் எந்த மாதிரி கையை ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீடிலோட முகம் எந்த மாதிரி நான் வச்சுருக்கேன்னு பாருங்கள். நீடிலோட ஃபேஸ் எந்த மாதிரி எந்த டைரெக்ஷனுக்கு போகிறோமோ அந்த டைரெக்ஷனுக்கு நீடிலோட ஃபேஸை திருப்ப கற்றுக்கோங்க. ஸோ எந்த மாதிரி நான் கீழே சுற்றுறேன், ஒரு சுற்று தான் சுற்றணும். ஸோ கீழே சுற்றி நீடிலோட முகத்தில் மாட்டி மேலே இழுத்து ரொட்டேட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ எல்லோரும் பொறுமையாக பாருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக பாருங்கள். 4 டைரெக்ஷன்லேயுமே நீங்கள் போட்டு கற்றுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல கை ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு நான் இந்த வீடியோலேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை.
ஸோ எக்ஸ்ட்ரா மேலே தெரிகிற நூலை நம்ம கீழே இருந்து நீடியில் வச்சு இழுத்து விட்டுறணும். அவ்வளோதான். பேசிக்கில் எனக்கு இப்படி தான் நூல் தூக்கிட்டு இருக்குது, எனக்கு உள்ளே போக மாட்டேங்குதுன்னா ஒன்றும் கவலை இல்லை, இந்த மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சில்க் த்ரெட்டை வச்சு போட போகிறோம். சில்க் த்ரெட்டை எப்போவுமே நம்ம 2ஆக தான் பிடிக்கணும். ஜரி த்ரெட்டு நமக்கு நல்லா தடிமனாக இருக்கிறதுனால ஒன்று போதும். இது ரொம்ப லேஸாக இருக்கும், ஸோ இழுத்தா கட் ஆகிடும். ஸோ அதனால் 2ஆக பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி 2 நூலாக எடுத்துக்கோங்க. பென்சில்லே எதாவது சுற்றி வச்சுக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் கீழே விட்டுக்கோங்க. ஸோ 2 நூலாக நம்ம பிடிச்சிக்கணும். நாட் போட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம 2 நூலாக தான் சில்க் த்ரெட்டை எடுத்து ஸ்டிச் போடணும். ஒத்தையாக எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி 2ஆகவே நம்ம எப்போவுமே பிடிச்சி ஸ்டிச் போடணும். ஸ்டார்டிங்கில் நமக்கு டைட்னஸ் வேணுன்றதுனால இந்த கட்டை விரலில் பிடிச்சி இப்படி மாட்டி நம்ம பிடிச்சிக்கிறணும். ஸோ லாஸ்ட்டு வரைக்குமே நம்ம ஸ்டிச் போடும்போதெல்லாம் 2 நூலாக தான் போட போகிறோம். ஆனால் இப்படி பிடிச்சி போட மாட்டோம். பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி 2ஆக தான் மேலே பிடிச்சி இழுக்கணும். 2ஆக இழுத்துட்டு நான் எந்த மாதிரி பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் கட் ஆகும். ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கீழே கையை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாமல் கட் ஆகும். நிறைய பேருக்கு கை வேர்க்கும். ஸோ வேர்க்கிறவங்க பவுடரை நல்லா தட்டிக்கோங்க. கையில் தட்டிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை பிடிச்சி ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கட் ஆகாது. ஸோ 2 விரல் மட்டும்தான் நம்ம வேலை செய்யணும். 2 விரலில் தான் நம்ம சில்க் த்ரெட்டை பிடிக்கணும். ஸோ சேம் அதே ஜரி த்ரெட்டில் போட்ட செயின் ஸ்டிச்சு தான் இங்கே போட போகிறோம். இன்னும் 2 நூலாக நம்ம பிடிச்சிக்கணும். மேலே இழுக்கும்போது 2 நூல் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு ஷைனிங்காக சூப்பராக தெரியும். ஒத்த நூலில் போடக்கூடாது சில்க் த்ரெட்டை. நான் எப்படி கையை கீழே பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். 2 விரல் மட்டும்தான் பிடிச்சிருக்கணும். மொத்தமாக ஹோல் பண்ணால் உங்களுக்கு கட் ஆகிட்டு தான் போகும். ஸோ நீடில் நல்லா உள்ளே குத்திட்டு அதுக்கப்புறம் தான் நூலை மேலே இழுக்கணும். நான் ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காலர் மெசேஜ் பண்ணி விசாரிச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட 1000 ரூபாயிலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. மெட்டீரியலோடு வேணும்னா அது ஒரு அமௌண்ட் ப்ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ வேணுன்றவங்க டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது சில்க் த்ரெட்டில் எப்படி எண்டு நாட் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு நூலை நம்ம சரி த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கே நம்ம 2 நூலாக எடுத்து போட போகிறோம். அவ்வளோதான். ஏற்கனவே போட்ட நூல் குட்டி ஆயிரும் நீங்கள் 2வது நூலை மேலே இழுக்கும்போது. ஸோ இப்போ அந்த 2 நூலையும் பார்த்து மேலே இழுங்க. 2 நூல் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்று வச்சு போடக்கூடாது. நம்ம ஏற்கனவே போட்டது குட்டி ஆயிருச்சுல, அதை நீடிலோட ஃபேஸில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு லாஸ்ட்டாக போட்ட நூலை உள்ளே பிடிச்சி இழுத்திங்கன்னா லாக்கு விழுந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நீட்டிகிட்டு இருந்தால் அடியில் பிடிச்சி இழுத்து விட்டுறலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பிகினர்ஸ்க்கு. தேங்க்யூ.